ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இது உங்களோட HanuAndSunu சேனல். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ எதுவுமே போடாமல் திடீர்னு இன்னைக்கு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ எங்களோட யூடியூப் ஜேர்னிலேருந்து ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என்னோடய ஃபேமிலியை நான் ரீலோகேட் பண்ணேன் இந்தியாவிலேருந்து கேனடாவுக்கு. இப்போ நம்ம கேனடாவில் தான் இருக்கோம். இனிமேல் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு டெய்லி கண்டென்ட்ஸ் வரும், vlogs வரும், ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி கேரண்டீட். ஸோ சாரி ஃபார் த ஷார்ட் பிரேக், பட் எனிவேஸ் எங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் உங்களுக்கு டெய்லி கண்டென்ட்ஸ் வரும், இன்னையிலேருந்து வரும். இன்னைக்கு வீடியோவை இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு புது vlog தான் பார்க்க போகிறோம். பை தி வே, நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் கியூரியஸாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எங்கேயும் இல்லை, இது நம்மளோட லாண்ட்ரி ரூமு. இன்னைக்கு வந்து லாண்ட்ரி போட வேண்டியது, அதனால் லாண்ட்ரி போட்டுட்டு ட்ரையர் மேலே கேமராவை செட்டப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு கூலான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நேற்று நான் இருக்கிற கனடாவில் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதை இப்போ நம்ம அட்ரஸ் வேற பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லாத ஃபைன்ஸ் வரும் கவர்மெண்ட்ல இருந்து. இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது நம்மளோட கராஜ். அண்ட் இப்போ கராஜ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, என்ன சம்பவம் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இருங்க, இதுதான் நடந்திருக்கிறது. நேற்று ஒரே நாளில் பனி கொட்டி கொட்டி தீர்த்திருக்கிறது. ஓ, யாரோ நல்லவங்க நம்மளோட பாஸ்கெட் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக அது அங்கே இருந்துருக்கும். பனியோட சைஸை பாருங்கள் கைஸ். கிட்டத்தட்ட இருங்க, உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் தெளிவாக. என்னோட கை மூட்டு எல்போ வரைக்கும் பனி. இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க நம்ம வீடு அப்படியே சுற்றி பார்ப்போம். இதை கலைச்சா வீட்டுக்குள்ளே வந்துருமோன்னு ஒரு பயம். பட் இருந்தாலும் போவோம். என்ன பண்ணிட போகிறாங்க? ஒரு சைடில் பனி, இன்னொரு சைடில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. இங்கே கிட்டத்தட்ட கால் பாருங்கள், உள்ளே புதஞ்சிருச்சு. இது நம்மளோட சைடு என்ட்ரன்ஸு. படியவே காணோம். இங்கே பாருங்க பக்கத்து வீட. நான் கனடா வந்ததுலேருந்து பனி பார்த்துருக்கேன் கைஸ், ஆனால் இவ்வளோ பனி பார்த்ததில்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு கடுமையான வேலை இருக்குது. இங்கே பாருங்க, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். ஸோ கைஸ், நம்ம இப்போ வீட்டோட ஃப்ரண்ட்டில் இருக்கோம். பாருங்கள், மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்னோ. பயங்கரமான ஒரு தண்டர்ஸ்டார்ம், ஒரு வின்டர்ஸ்டார்மு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் அண்ட் பைல்ஸ் ஆஃப் ஸ்னோ. வந்ததுலே இதுதான் பெரிய ஸ்னோ ஸ்டார்ம்னு நினைக்கிறேன். ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே இங்கே க்ளீன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த சைட் வாக், இங்கேருந்து வெளியே போகணும் நடக்கிறவங்க, பை வாக்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த இடத்த ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோ இல்லாமல், ப்ராப்பராக ஐஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இதை க்ளீன் பண்ண வேண்டியது இப்போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கார் பாருங்க கைஸ், ஆல்மோஸ்ட் ஸ்னோவில் மறைஞ்சே போயிடுச்சு. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. சரி, ஒரு வழியாக ஆரம்பித்தா தான் வேலைக்காகும். ஸோ நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இல்லைனா நம்ம கார் எடுக்க முடியாது, வெளியே போய் அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் வாங்க முடியாது, முக்கியமாக ஜாபுக்கு போகிறதும் கஷ்டமாயிரும். அதனால் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். இதையும் தூக்கி ஓரமாக வைப்போம். சரி வாங்க ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலாம்.
இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட இங்கே மேலே கராஜோட கீ ஃபாப் இருக்குது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஐடியா என்னென்னா, இந்த மிடில் இருக்கிற இந்த பேத்வேவை கிளியர் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்மளோட கார் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். இந்த கார் இப்போதைக்கு யூஸில் இல்லை, ஸோ பார்க்கிங்கில் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த ஏரியாவை விட்டுடலாம். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ண போகிற என்ட்ரன்ஸ் வந்து கராஜ் என்ட்ரன்ஸ் தான். ஏன்னா அது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த சைடு இருந்தாலும் அதையும் நம்ம க்ளீன் பண்ண தேவையில்ல. நம்ம கராஜ் என்ட்ரன்ஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த சைட்லேயும் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைடையும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம காரையும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். காரோட அந்த சைடும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கோ பேசஞ்சர்ஸ் அப்போ தான் ஏற முடியும். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. அதே மாதிரி இந்த இடம் இப்போ இப்படி க்ளீன் ஆகிருக்கு. இந்த சைடு க்ளீன் பண்ணி அங்கே தெரியுது பார்த்திங்களா சைடு வாக்குக்கு அந்த பக்கம், அதுவும் இந்த கார் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்னோவை ஒதுக்கணும். இதுக்கே நாக்க தள்ளுது. சரி வாங்க என்ன தான் நடக்கும் பார்ப்போம். என்ன இருந்தாலும் இதை ஒரே சிட்டிங்கில் பண்ண முடியாது. நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணணும். எக்கச்சக்கமான ஸ்னோ. நேற்று நான் வெதர் ஆப்பில் செக் பண்ணும்போது 15 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி ஸ்னோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. பட் நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக ஸ்னோ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஹீப்ஸ் அண்ட் ஹீப்ஸ், லைக் அப்படியே நம்ம ஊரில் வந்து பீச்சுக்கு போனால் எப்படி தோண்ட மணல் வருமோ அந்த மாதிரி ஸ்னோ. பை த வே இப்போ எங்கள் கைஸ் நம்ம பீச்சில் மண் இருக்குது. பாதிக்கான முன்னாடி இந்த பீச்சில் இப்போ பாதி தான் இருக்கக்கூட. பீச்சுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு. எனிவேஸ், லெட்ஸ் கெட் பேக் டு பிஸ்னஸ். உங்களுக்கு சூப்பராக டைம் லேப்ஸில் போடுறேன். ஜாலியாக நம்ம க்ளீன் பண்ணுறதை பாருங்கள். கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம பண்ணியே இவ்வளோ தான் ப்ரோக்ரஸ். கிட்டத்தட்ட காரோட இந்த சைடு கிளியர் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்பேஸும் கொஞ்சம் கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் அதே மாதிரி காருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், காருக்கு முன்னாடியும் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த சைடு, இதை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கார் போகிறதுக்கு இந்த சைடும் கிளியர் பண்ணால் தான் நம்ம ரோடுக்கு போக முடியும். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், மீதியை நாளைக்கு பண்ணுவோம் கைஸ். என்னடா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல வெளிச்சமாக இருக்குது, இப்போ என்னன்னா இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா கைஸ்? கிட்டத்தட்ட முக்க ஒரு 2.5 மணி நேரமாக எல்லா ஸ்னோவையும் வாரி போட்டாச்சு கைஸ். ஒரு வழியாக நம்ம காரை இங்கேருந்து மூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம இப்போதைக்கு பண்ணியாச்சு. நம்ம இன்னும் இந்த சைடு பண்ணலை. ஸோ நாளைக்கு தான் நம்ம வந்து இங்கே இருக்கிற ஸ்னோவை இப்படி எடுத்து போட்டால் தான் கோ பேசஞ்சர் ஏறக்கும் எனக்கும் கரெக்டாக இருக்கும். கார் ஸ்னோவை நம்ம கார் எடுக்கும்போது க்ளீன் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, அது ஈஸி தான். ஸோ இந்த பாத்தை ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த கார் வந்து பாதி அளவுக்கு ஸ்னோ, அது எல்லாம் இங்கே இருந்த ஸ்னோ தான் நம்ம தூக்கி அங்கே போட்டிருக்கோம். அண்ட் நம்ம கார் போகிறதுக்கு இடமும் விட்டாச்சு. ஸோ நம்ம காரை ஃப்ரீயாக வெளியே எடுத்து அப்படியே ரோட்டில் வெளியே போய்க்கலாம். இன்றைய நேரம் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock இருக்கும். அண்ட் ரோடு இப்படி தான் இருக்குது.
ஒருத்தரும் இல்லை, எல்லா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வழுக்குது. சரி, எனிவேஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எதாவது சாப்பிட்லாம் வாங்க. ஹாய் காய்ஸ், ஸோ ஃபைனலி ஸ்னோவெல்லாம் ஷவல் பண்ணி முடிச்சுட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல் டே எதுவுமே சாப்பிடல. காலையில் டீ பிஸ்கெட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம என்ன லஞ்ச் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் நமக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. ஸோ கீரை பருப்பு சாறு இருக்குது, கோபி ஃப்ரை இருக்குது, அண்ட் ஃபேமஸ் மட்டன் சுக்கா இருக்குது. ஓகே, இப்போ நான் டின்னர் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்திருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனிவேஸ் இன்றைக்கி டேயில் பெருசாக எதுவும் பிளான் இல்லை. ஆல்மோஸ்ட் நைட் ஆச்சுங்க. ஸோ டின்னரும் சாப்பிட்டாச்சு. அப்படியே சும்மா ஏதாவது டிவி பார்த்துட்டு இன்றைக்கி சில் அவுட் பண்ணிவிட்டு டேவை எண்ட் பண்ணிக்க போகிறோம். இதோட நம்ம விலாகும் ஒரு எண்ட்க்கு வருது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் கேனடாலேருந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணுன்றது தான் என்னோட பிளான். ஹோப்ஃபுல்லி அதை நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கைண்ட்லி கீப் ஃபாலோவிங், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் பார்க்கணும், ஏதாவது நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணோம், ஏதாவது வெரைட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஐ டெஃபினெட்லி லுக் இன்டு இட். Anyways, thank you so much for watching this video. Have a great day. Take care. Bye-bye.